முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை பற்றி ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாக கரூர் சம்பவத்திற்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு அவப்பெயரை செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஒரு செய்தியை பரப்பி வந்தார்கள். ஸோ இவருடைய அந்த அவதூறான செய்திகள் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் செய்திகள் மூலமாகவும் பரவி மக்கள் மத்தியில் செந்தில் பாலாஜி மீது ஒரு நெகட்டிவான ஒரு பிம்பம் உருவாக்கப்படுகிறது. ஆனால் இதே தாவேக்காவினர் நீதிமன்றத்தை நாடிய போது நீதிமன்றத்தில் இந்த கரூர் சம்பவத்தில் செந்தில் பாலாஜியை பற்றி அவர்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை? செந்தில் பாலாஜி தான் காரணம் என்று சொன்னால் செந்தில் பாலாஜியின் பெயரை அங்கே சொல்ல வேண்டியதானே. ஆனால் அங்கே இவர்கள் சொன்னது ஒரு விபத்து என்று தான் குறிப்பிட்டார்கள். அப்போ இவங்களுடைய அஜெண்டா என்னவென்று சொன்னால், எப்படியாவது அவதூறுகளை பேசி எதிர்க்கட்சியினர்களை பலமிழக்க செய்ய வேண்டும் அப்படின்ட்டு தொடர்ந்து அவதூறுகளை சமூக வலைதளங்கள் மூலமாக பரப்பி வருகிறார்கள். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததே தொடர்ந்து அவர் சொன்ன அவதூறுகள் தான். பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லித்தான் அவர் மக்கள் மத்தியில் திமுகவின் மீது ஒரு எதிர்மறையான ஒரு பிம்பத்தை உருவாக்கி விட்டார்கள். ஸோ அதே ஸ்ட்ராட்டஜி அவர்களுக்கு ஒர்க் அவுட் ஆனதுனால, அதன் மூலமாக வெற்றி பெற்றதுனால தேர்தலுக்கு அப்புறமும் அதே ஸ்ட்ராட்டஜியை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இவர்கள் சொல்லுகிற சமூக வலைதளங்களில் பரப்புகிற எந்த ஒரு செய்தியையும் கண்ணை மூடிக்கொண்டு நம்பக்கூடாது. அவருடைய உண்மைத்தன்மையை ஆராய வேண்டும். காரணம், இவர்கள் பொய்யான அவதூறுகளை மாத்திரமே பரப்பி அதன் மூலம் இவர்கள் நல்ல பெயர் எடுக்க விரும்புகிறார்கள். இப்போது சமீபமாக 4-5 நாட்களாக செந்தில் பாலாஜியை போலீஸ் தேடுகிறது. அவர் குதிரைபேரம் செய்தார், எங்கள்கிட்ட ஆடியோ இருக்குது அப்படின்லாம் வீரவசனம் பேசினார்கள். ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பு நீதிமன்றத்தை நாடி முன்ஜாமீனுக்காக நீதிமன்றத்தை நாடும்போது அவர்கள் சொன்ன வாதம், இவர்கள் யூகத்தின் அடிப்படையில் பேசுகிறார்கள் அப்படின்னு. ஸோ யூகத்தின் அடிப்படையில், அதாவது அவதூறுகளை பரப்புவதே இந்த தாவேக்கவினருடைய குறியாக இருக்கிறார்கள். அவதூறுகளை பரப்பி இவர்கள் தேர்தலை வென்றது நிமித்தமாக இந்த அவதூறு தான் இவர்களுக்கு மூலதனமாக இருக்கிறது. ஆயினால் அதுவே நாம் பின்பற்றி இந்த 5 ஆண்டுகளும் ஆட்சி அமைத்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுடைய அவதூறுகள் ஒரு நாள் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். நன்றி.